ஏண்டா உங்க 2 பேத்துக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு பேசுவீங்க. உங்களை கண்ட கொண்டமா வெட்டண்டா. எங்க தோப்புல காலை வச்ச உன்னதான் நான் கூறு போடணும். சந்திரா, நீயாவது போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமா? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? சித்தப்பா இருக்குல்ல, பெரியப்பா ஊருக்குள்ள அசிங்கமா இருக்குல்ல. போங்க, நீங்க எல்லாம் பாத்துக்கலாம் போங்க. பாருங்க. ஐயா, அங்க என்ன நடந்துச்சு? எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க? அங்க என்ன பேச்சு? வாங்க உள்ள. என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க, என்ன விவரம்? ஏன் சண்டை நடந்துச்சு? எங்க இருந்தோ வந்த ஒருத்திக்காக பறிஞ்சுக்கிட்டு அண்ணனும் தம்பி எங்க மேலே கை வைக்க வந்துட்டானுங்க. ஊர் ஜனங்க மட்டும் எங்களை தடுக்காம இருந்திருந்தானுங்க, அவங்கள போன பரட்டி இருப்பேன். ஏப்பா, தோப்ப சண்டை போட்டாங்களாமே, யாருக்கு அடிக்கடி படலையே? எனக்கு இப்பதான் செய்தி வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பிரிச்சு கூட்டியாந்து வீட்டுல விட்டுருக்கோம், நீங்க போய் பாருங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத்தா கல்யாணி, என்னத்தா இது? என்ன ஆச்சு? இது வரைக்கும் வாய் சண்டை தான் இருந்துச்சு, இப்ப கை சண்டை ஆகி போச்சே. என்னத்தா ஆச்சு? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லத்தா, எனக்கு பொறப்படல் வருதே. அத்தா, நீயாவது சொல்லேண்டி. அம்மா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதம்மா. ஏன் அத்தை, அண்ணனுங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் தீரவே தீராதா? அது கடவுளுக்கு தான் தெரியும். என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போதே தெரியலையே. அடி, நான் சின்ன வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கங்கடி. மூத்த தலைமுறைக்காரவங்க செய்யற காரியங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது இளைய தலைமுறையத்தான் போய் சேரங்கிறதுக்கு நம்ம குடும்பமே ஒரு உதாரணம் ஆயிடுச்சுப்பா. பெரிய பத்திரம் ஒத்து போகணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா அவங்கதான் சின்ன விஷயத்துல பெருசுபடுத்தி இந்த தடவை அடிதடி வரையும் கொண்டு போயிட்டாங்க. என் மேல உள்ள ஆத்திரத்தை உங்க மேல தீர்த்துக்கலான்னு நினைறாங்க. பெரியப்பாவை நீங்க வேணும்னே கொண்டுட்டீங்கன்னு தான் அவங்க ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மட்டும் அந்த சண்டால அப்படி ஒரு துரோகத்தை செய்யலன்னா நான் ஏன் அவனை விட இன்னைக்கு நீங்க ஏன் இந்த நரக வேதனையை அனுபவிக்க போறோம்? ஐயா, நீ கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம இருந்தினா பிரச்சனை தானா ஒஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இது,
எப்படிப்பா நான் உங்க கண்ணில் படாம இருக்க முடியும்? நீ ஏன் நம்ம ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுற? படிச்சு பட்டம் வாங்கியிருக்கல்ல, வெளியூர்ல எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்க வேண்டியது தானே? சரிப்பா, நான் வேலைக்கு முயற்சி பண்றேன். நாளைக்கு கொண்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டேன். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? ஏய், விடுடா. பொண்ணு பேக்கோ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. ம்? என்னப்பா? இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? ம்ஹும். அந்த 1 கிலோ ஜாங்கிரியும் அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் தினமும் இது தானங்க சொல்றீங்க. அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வாத்தியாரே கிளாஸ்க்கு லேட்டா வந்தா பசங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சாரி மேடம், ஒரு முக்கியமான பேப்பர் மறந்துட்டு வந்துட்டேன், அதான் லேட். என்ன பேப்பர்? இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு. உங்க அண்ணன் தங்கராஜுக்கு இது உபயோகப்படும். நீயே கொடுத்துறியா? ஐயோ, நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? என்ன ஆகும்? நீங்களே வேற யார்கிட்ட இது கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, நான் வரேன். சரி. டேய் கண்ணா, இங்க வாடா. என்னடா கண்ணா, ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிட்டு இருக்க? சித்தப்பா கிட்ட இந்த பேப்பரை கொடுக்க சொல்லி வாத்தியார் அனுப்பிச்சாரு. எதுக்கு பேப்பர்? எதுக்கா இருந்தாலும் சரி, உங்க சித்தப்பா கிட்ட உங்க பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போயிருச்சு, வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுச்சுன்னு சொல்லிடு. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லுது. கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. என்ன மாமா, பேப்பர் விஷயம் தானே? அதையும் இங்க கொண்டு வந்த? உங்களை இங்க வரவழைக்கிறதுக்கு தான். எதுக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அதை தீர்க்கலாம் தான். விளையாடாத, அதை எடுத்து கொடு. இத பாருங்க மாமா, பரன் மேல தான் போட்டிருக்கேன். எங்க வீட்ல ஏணி கிடையாது, நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன். வீட்ல அம்மா இல்ல, அதையும் சொல்லிடுறேன். அத்தை இருந்தா தான் எனக்கு என்ன பயமா? பயம் இல்லல்ல, அப்ப தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க மாமா. இங்கதான் இருக்கு. அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் இது. ஓஹோ, இப்ப புரிஞ்சுதா மாமா? அடே கண்ணம்மா. ஐயோ அம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை, வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்றல, அதான் பேப்பரு பரணி கண்ணம்மா. வரேன் அத்தை. போயிட்டு வாங்க மாப்ள. ஏமா, தங்கராஜ் மாமா வெளிய போறாங்களா? ஆமா, எங்க சின்ன தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட்டணத்துல வேலை கிடைச்சா நீ இவை பக்கத்துல இருக்கலாம், அதுவும் நல்லதானடி. காஃபி சாப்பிடுங்கண்ணே. சந்திரா, என்னம்மா அது? செயின் புதுசா இருக்கு.
கேக்குறால பதில் சொல்ல. கல்யாணி, சந்திராக்கு இந்த செயினை எப்போ வாங்குனீங்க? என்னங்க வேண்டாங்க, அவளை அடிச்சு கொண்டுடாதீங்க. வேண்டாம், நீங்க கேளுங்க. தங்கராசு வாங்கி கொடுத்தானா? இந்த செயினை தங்கராசு வாங்கி கொடுத்தானா? சொல்லு, உங்க அண்ணன் கிட்ட சொன்னானா சந்திரா? என்ன இது, இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு? அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதானே? என்ன உங்க அண்ணன் கிட்ட சொன்னானா சந்திரா? என்ன இது, இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு? அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதானே? சந்திரா புது மாடல் சங்கிலி போடணும்னு ஆசைப்பட்டுச்சு. நான் தான் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தேன். ஓசலியா வாங்கி போட்டேன் அப்படின்னு நீங்க திட்டுவீங்கன்னு சந்திரா பயந்துருச்சு. இல்ல சந்திரா, இத கழுத்துல போட்ட நேரமே சரியில்லை. ஆத்தா, எந்த பொருளுக்கு ஒரு ஆசை வேணும், கழட்டி கொடுத்துரு. சின்ன பொண்ணு தானே, பயந்துருச்சு. கழட்டி கொடுத்துருமா? அத சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. சரி, கொடுத்துருமா? நல்ல வேளை, தக்க சமயத்துல நான் மட்டும் அங்க போகல. இந்த சங்கிலி விஷயம் சந்தி சிரிச்சிருக்கும். அந்த புடவை விஷயத்துலதான் பாவி நான் ஏமாந்துட்டேன். ஆனா இதுல புத்திசாலித்தனமா சமாளிச்சுட்டேன். இந்த பாருப்பா, சந்திரா மேல நீ பாசம் வைக்க வைக்க பம்பு வழக்குன்னாப்பா வளர்ந்துகிட்டே இருக்கும். இது புரிஞ்சு நீ நடந்துக்க கூடாதாப்பா? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீங்களாவது அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. சந்திராவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதரா, வாங்கி கொடுக்காதரான்னு தலையே அடிச்சுக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறானே. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்பவும் நான் என் தங்கச்சியை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த செயினை நீ கழுத்துல போட்டுக்க முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, அது உங்க அத்தை கையில தானே இருக்கு. அதை நம்ம கல்யாணத்துக்கு அன்பளிப்பா கேட்டு வாங்கிட்டா போச்சு. ஏய், என்ன இன்னும் சீரியஸா இருக்க? சிரிய. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. உன்னை தேடுவாங்க, நான் வரேன். தங்கராசனே, அவரு ரொம்ப நல்லவரு. நான் ஆசைப்பட்ட தப்புன்னு காலி பண்ண நிச்சயம் சொல்லும். ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணனுங்களை மீறி என் கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம், இல்லைன்னா செத்துருவோம். சந்திரா, அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த புடவைய அவங்களுக்கு பயந்து நான் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன், செய்வீங்களான்னு? என்னம்மா? எனக்கும் ரகுக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நீங்க எனக்கு கூறப்படவை வாங்கி தருவீங்களான்னு? கூறப்படவை வாங்கி தரது மட்டும் இல்லம்மா, என் உயிர் கொடுத்தாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். இது சத்தியம்மா.